திரு சரவணன், இவ்வளவு நாள் நம்ம தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி, பிஎம் ஸ்ரீ அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பேசி கொண்டிருந்த விஷயத்த கொஞ்சம் உடச்சே பேசியிருக்கார் திரு ஜி.கே. நாகராஜ். இந்தியாவுடைய வரலாறும், இந்தியாவுடைய பண்பாடும், இந்தியாவுடைய நாகரிகமும், இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய புதிய வரலாறு மாணவர்களுக்கு போய் சேருவதை தடுக்கும் விதமாக தான் உங்களுடைய எதிர்ப்பு இருக்கு. பொய்யும் பித்தலாட்டமும் இதுதான் பாஜக அப்படின்றத மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்பட்டமான பொய்யை ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு அப்பட்டமான பொய்யை பேசுவாரா? நீங்கள் தானே ஒத்துக்கிட்டீங்க. எங்கெங்க ஒத்துக்கிட்டோம்? அண்ணன் அருணன் அருமையாக சொன்னார், ஆங்கிலம் தெரியாதா இவங்க யாருக்கும்? அவருக்கும் தெரியாதா? இல்லை இங்கே பேசுகிறவங்க யாருக்கும் தெரியாதா? வி ஆர் வெரி கீன் டு சைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியாதா? ஆஃப்டர் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி வி வில் சைன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியாதா இவங்களுக்குலாம்? இப்படிப்பட்டவர் அங்கே ஒன்றியத்தில் கல்வி அமைச்சர், அவரை நம்பி அவர் இயற்றிய அந்த பாடத்திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க வேண்டுமா? வெட்கக்கேடு. ஆங்கிலம் தெரியாதவர்கள் அவர்களுக்கு ஏதுவாக பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசுறாரு. தேசிய கல்விக் கொள்கையை குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை ஆவணம் இங்கே இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை எதை தெரியுமா சொல்லுது? எதுக்கு தெரியுமா முக்கியத்துவம் கொடுக்குது? சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அவங்கள கேட்டா இன்னைக்கு நிஷிகாந்த் துபே அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தமிழ் பழமையான மொழி தான், ஆனால் அதை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இவங்க வரலாற்று உண்மை அப்படின்றாங்க. இந்த வரலாற்று உண்மையை தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருதத்தில் 73,000 பேர் தான் இன்னைக்கு இந்தியாவில் 2011 சென்சஸ் படி 73,000 பேர் பேசிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு அது 730 பேரா 7,300 பேரா நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சமஸ்கிருதத்துக்கு 1,600 கோடி இது பண்ணுவாங்களா? இந்த கலாச்சாரத்தை தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் பேசுவது அப்பட்டமான உயர் ஜாதி அரசியல். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களை அப்படியே புறந்தள்ளிட்டு, அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய நாகரிகத்தை, அவர்களுடைய பண்பாட்டை அப்படியே புறந்தள்ளிவிட்டு வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே பயன்பெற வேண்டும், அவர்கள் பேசுறத பத்தி மட்டுமே தான் பேசணும். இன்னைக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் எது சார் ஸ்பெஷல்னா என்சிஆர்டி எந்த கல்வியாளர்களை வச்சு இதற்கு முன்பாக பாடத்திட்டத்தை வரையறுத்துச்சோ அதே மாதிரியான கல்வியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் வச்சுதான் யாரை வேணா வச்சுக்கிட்டோம். புதிய வரலாறும் எழுதப்படும். யாரு கொடுத்தாங்கன்றது முக்கியம் கிடையாது, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றது முக்கியம். அதுதான் சொன்னேன். என்இபி எதையெல்லாம் பேசுகிறதுனா சமஸ்கிருதத்தை பத்தி பேசுகிறது. என்இபி வொகேஷனல் ட்ரைனிங்கை பத்தி பேசுது. என்இபி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பத்தி பேசுது. என்ன தெரியுமா சொல்லுது? என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கணும் சார். நம்ம +1 +2ல அந்த பாடத்திட்டத்தெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம். அதை என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நோக்கி அந்த 11வது 12வது பாடத்திட்டத்தை வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியது தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. என்ன கேட்குறாங்களா? அப்போ கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடியவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் எதுக்கு சார் +1 +2 எக்ஸாமே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கு கோச்சிங் கொடுப்போம். வேண்டாம் சார் +1 எக்ஸாம் வேண்டாம், +2 இதில் செமஸ்டர் வேற வைப்பாங்களா? 9th செமஸ்டர் வைப்பாங்களா, 10th செமஸ்டர் வைப்பாங்களா, 11th வைப்பாங்களா, 12th வைப்பாங்களா? என்ன கொடுமை இதெல்லாம்! மாணவர்கள் படிக்க வேண்டும்னா இவர்கள் எதுக்கு? அதுதான் இப்ப திருப்பி இன்னொரு கேள்வி வருது. என்ன பாதிப்பு இதனால? அதுதான் சொல்றேன். எதற்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, கிராமப்புற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிடையாது. அவங்க யாரும் படிக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி மக்கள் மட்டும்தான் அப்படி நினைக்கணும். பாஜக ஏன் நினைக்கணும்னா அவர்களுடைய கட்சியே உயர் ஜாதி இந்துக்களுக்கான கட்சி. ஆர்எஸ்எஸ்னு ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யாரு? ஏதோ வாய்கிலேயே பேசுறாங்களே சூப்பர் சிஎம் யாருன்ட்டு. ஐயா, இந்தியாவுடைய பிரதமர் தான் ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரோலில் ஆடிக்கொண்டிருப்பவர். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வரெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ் கிழிச்ச கோட்டை தாண்டிடுவாரா? தாண்டக்கூடிய தைரியம் இருக்கிறதா திரு மோடி அவர்களுக்கு? இங்க ஒருத்தரை போட்டிருக்காங்க அண்ணாமலைன்னு சொல்லி, தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர். அவர் என்ன அப்படியே தமிழ்நாட்டுக்காக தியாகம் செய்தாரா? பாஜகவுக்கு தியாகம் செஞ்சு தமிழ்நாட்டு பாஜக உழைத்ததுக்காக கொடுத்தாங்களா? அங்க இருக்கக்கூடிய ஒரு 5 பார்ப்பனர்கள் முடிவு செஞ்சு அவர் இங்க தலைவரா நியமிச்சாங்க. இப்படிப்பட்டவர்கள் இங்க நமக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் பாஜகவினர். அப்படி சொல்லல, அவர் இப்படி சொல்லலன்றாங்க. அப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு? தைரியமா பேச வேண்டியதானே? திரு ஜி.கே. நாகராஜ், ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், நீங்க சொல்ற புதிய வரலாறுங்கிறது இந்தி பேசுற வரலாறோ இந்துத்துவ வரலாறோ, ஒரு சித்தாந்த நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு கல்வி திட்டத்தை முற்றிலுமாக இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மாநில அரசு ஒரு கல்விக் கொள்கையாக ஏற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அரசியல் ரீதியாகவே எதிர்பார்க்க முடியாது. இங்க
இல்ல இப்ப நீங்க நாகரீகமற்றவர்கள் திமுக சொன்னது சரவணன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேசுற வார்த்தைகள் எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தைகள். ஒரு நாகரீகம் இருக்கணும் பேச்சுல. அதான் அவர் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. அவர் மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. கனிமொழி அம்மா அவர்கள் வந்து வேதனைப்பட்டதுனால வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. திருப்ப நான் அதுல திரும்ப மாற்றுக்கொள்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன். இல்லை, சரியான பேச்சு தான் அவர் பேச்சு. ரெண்டாவது, ஆரியம் திராவிடம், வடக்கு தெற்கு, ஹிந்தி தமிழ், வடக்கன் தமிழன், இதே மாதிரி இப்ப சொன்னார் பார்ப்பனர் 2% ஓட்டு வங்கி இருக்கிறதுனால இதுல கேவலப்படுத்துறீங்க ஒரு சமுதாயத்தை இல்லையா? உங்க முதலமைச்சர் ஆண்டாண்டு காலமா ஆண்டு கொண்டிருக்கின்ற குடும்ப பரம்பரை வேற யாராவது ஆட்சிக்கு வந்துட முடியுமா? இல்ல அந்த கட்சியுடைய தலைமைக்கு தான் வந்துட முடியுமா? எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில நான் கூட நாளைக்கு தலைவராக முடியும். தமிழ்நாடு வாங்க முடியாது, வாய்ப்பே கிடையாது, முதலமைச்சராக முடியும். வாய்ப்பே கிடையாது சார், வாய்ப்பே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய உங்க என்ன தேர்தல் வச்சு தேர்ந்தெடுத்தாங்களா? உங்களை தேர்தல் வச்சு தேர்ந்தெடுத்தாங்களா? திரு அண்ணாமலையை தேர்தல் வச்சு தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா? இல்ல அவரை விட சீனியர் தலைவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? எப்படி அவரை தேர்ந்தெடுத்தாங்க? இல்ல எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அதை சொல்லுங்க. இல்ல எப்படி தேர்ந்தெடுத்தாங்க நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். இல்ல முடியும் இல்லங்க. யாருங்க நியமிச்சாங்க? யார் நியமிச்சாங்க? யார் நியமிச்சா? எதற்காக நியமித்தார்கள்? அவர் பாஜகவிற்காக என்ன தியாகம் செய்தார் சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிமை கூட்டம், ஆர்எஸ்எஸ் உடைய அடிமை கூட்டம். நீங்க உங்க கட்சியில ஒரு தலித் மக்களை ஒரு தலை அடையாளப்படுத்தும் கட்சி தலைமையில உத்தர சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோன்றதெல்லாம் முக்கியம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எந்த அடிப்படையில திரு அண்ணாமலை அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள் தமிழ்நாட்டு பாஜகவிற்கு தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு பதில் இருக்கா? இல்ல அதுக்கு பதில் இருக்கா? ஜி.கே. நாகராஜ் சார், கட்சி சார்ந்து ஒவ்வொரு தலைமையும் என்ன முடிவெடுக்குங்கிறத கடந்து கொள்கை அடிப்படையில் அவங்க தேசிய கல்விக் கொள்கையோடு முரண்படுகிறார்கள். இந்திக்கு முக்கியத்துவம், சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம், வொகேஷனல் ட்ரைனிங்கிறதுனால மாணவர்களின் கல்வி வந்து பாதிக்கப்படும், ஏழை கிராமப்புற சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்கள் கல்வி நிலையில மேம்பட முடியாம போயிடுன்ற ஒரு அச்சம் மாநில அரசுக்கு இருக்கிற போது இந்த கட்டாயம் நீங்க ஏத்துக்கணும், அப்பதான் நிதி கொடுப்போன்ற ஒரு நெருக்கடிக்கு அவங்களை தள்ளலாமா? அதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. சார், தமிழ்நாட்டுல இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, சமீபத்துல கூட 8வது படிக்கிற மாணவனுக்கு 2ஆம் வகுப்பு பாடத்தை படிக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து சொன்னாங்க. நான் அதை முழுமையா ஏற்றுக்கிறேன். ஏன் தெரியுங்களா? நான் பள்ளியில படிச்சப்போ கட்டாய பரீட்சை இருந்தது. நான் தமிழ்ல படிச்சிருக்கேன். பொங்கு கணங்குலை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட குழல் மங்குளில் வண்டு களைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட இனி இங்குது கண்டல என்படும் என்படும் என்று இடை திண்டாட மலர் பங்கைய மங்கை வசந்த சுந்தரி பந்து பயின்றாலே. பந்து பயில் அழகான ஆசிரியர் சொல்லி கொடுத்து இல்லைங்க. 10ஆம் வகுப்புல புதிய கல்வி திட்டத்துல படிச்சீங்களா நீங்க? 10ஆவதுல படிச்சத புதிய கல்வி முடிக்கணும். இல்ல 10ஆவதுல படிச்சத இத்தனை வருஷம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சார் அர்த்தம். அதுதாங்க. ஏன்னா பரீட்சை இருந்தது, படிச்சோம், எழுதணும், மார்க் வாங்கணும், பரிசு பெற்றோம். இன்றைக்கு நிலைமை இருக்கிறதான்னு கேக்குறேன். இது இல்ல முக்கியமான கேள்விதான். நான் பேராசிரியர்கிட்ட இல்ல நீங்க ஒரு நொடி நான் வரேன் ஒரு நொடி சார். நாகராஜ் சார் ஒரே ஒரு நொடி. இல்ல எல்லாரும் பேசலாம் சார். இல்ல எல்லாரும் பேசினாதான் மக்களுக்கு என்னன்னு புரியும். இந்த கேள்வி பேராசிரியர்கிட்ட தானே கேட்கிறேன். சரி ஒரு நொடி சார். அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்க தெரியலன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறார்கள். உங்களுடைய அற்ப அரசியல் காரணங்களுக்காக கேவலப்படுத்துகிறார்கள். எதை பேஸ் பண்ணி? ஏசர் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கேவலப்படுத்துறாங்க. அந்த ஏசர் ரிப்போர்ட் என்னன்னா, இந்தியாவில் வந்து மொத்தம் 36 கோடி மாணவர்கள் இருக்காங்க. 30,000 பேரை சர்வே பண்ணிட்டு ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது சார், தமிழ்நாட்டில் வந்து 3வது படிக்கக்கூடிய மாணவனுக்கு 2வது புத்தகத்துல தெரியல அப்படின்றாங்க. அதை அப்படியே வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர். ஒரு நொடி. தமிழ்நாட்டு மாணவர்களை அருணனை பதில் கொச்சைப்படுத்த முடியாது யாராலையும். திரு அருணன் தமிழ்நாட்டுடைய கல்வி தரம் சரியா இல்ல, தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டா அதை உயர்த்திட முடியும்ன்ற ஒரு ஆதங்கம் மத்திய அரசுக்கு இருப்பதாக திரு ஜி.கே. நாகராஜ் பேசுறது இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அதுக்கு முன்பு ஒரு பாயிண்ட், கார்த்திகே நீங்க என்ன கேட்டீங்க அவர்கிட்ட? ஏயா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் அந்த 2152 கோடி ரூபாயை தருவோம்னு சொல்றீங்களே, அது என்ன நியாயம்னு கேட்டீங்க. முதலமைச்சர் அதுதான் கேட்டிருக்காரு. ஐயா அமைச்சதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அடிப்படையான கேள்வி, ஐயா நாங்க அந்த கொள்கையை ஏற்கல, ஆனா இந்த பணம் வேற விவகாரம், நீங்க தர முடியுமா முடியாதா? இந்த கேள்வியை முதலமைச்சர் கேட்டா ஒன்றிய கல்வி அமைச்சர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த கேள்வியை நெறியாளர் கார்த்திகேயன் கேட்டா நாகராஜ் பதில் சொல்ல மாட்டேங்கிறார்.
விஷயத்தை வேற எங்கேயோ கொண்டு வர பதில் சொல்றேன் கார்த்தி. இருங்க. எந்த சட்டத்துல அப்ப இல்ல நான் சொல்றேன் இருங்க. சொல்றேன் நீங்க கேட்டீங்கல்ல நான் சொல்றேன். இல்ல முடிக்கட்டும். இருங்கய்யா இருங்க, நீங்க பேசும்போது பொறுமையா கேக்குறேன். ஆனா அவ கேட்ட கேள்விக்கு நீங்க இது வரைக்கும் பதில் அப்புறம் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய தரம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நான் என்ன கேக்குறேன், ஏதேனும் அதிகாரபூர்வமாக இந்த துறையில வல்லுநர்களாக கொண்டு ஒன்றிய அரசு ஏதேனும் அமைச்சு அதன் அடிப்படையில சொல்லப்படுறதா? ஏதோ ஒரு தனியார் அமைப்பு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, இது அப்படியே முழுசா நம்புறீங்களே? இப்ப நான் கேக்குறேன், அதிகாரபூர்வமாகவே ஒன்றிய அரசு அமைச்ச குழுவினுடைய அறிக்கைகள் RTIல போட்டு வாங்கியிருக்காங்க. அது என்னன்னா 20ல இருந்து இந்தி பேசுற மாநிலங்கள்ல புதிய கல்விக் கொள்கை அமுலாயிருக்கு. 23, 24 என்ன ஆயிருக்குன்னா ஏற்கனவே இருந்ததை விட அந்த மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா பள்ளிகளில் சேர்க்கிற மாணவர் சேர்க்கை 1.5 கோடி குறைஞ்சிருக்கு. பூரா வந்துட்டு இருக்குது அதிகாரப்பூர்வமா கேட்டது அடிப்படையில. ஏயா 1.5 கோடி குறைஞ்சிருக்கு ஐயா, ஏற்கனவே இருந்ததை விட சேர்க்கை குறைஞ்சிருக்கு. சரி, அவங்க எல்லாரும் காரணம் புதிய கல்விக் கொள்கை. சரி.